Hi students, next topic adjustment for goodwill. Reputation built up by a firm has an impact on the present profit and future profit to be earned by the firm. Goodwill ஓட மீனிங் என்ன? reputation of a firm. ஒரு கம்பெனிக்கு கிடைக்கிற நல்ல பேரை வச்சு அவங்க ப்ரெசன்ட்லயோ இல்லை ஃபியூச்சர்லயோ அவங்க வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண போறாங்க இல்லையா? ஸோ அந்த குட்வில் அதை எப்படி ஷேர் பண்ணிப்பாங்க அப்படிங்கறதான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். At the time of admission of a partner, the existing partner sacrifice part of their share of profit in favor of the new partner. So, partner admission பண்ணும்போது existing partner, அதாவது old partners வந்து அவங்களோட part of profitல இருந்து கொஞ்சம் sacrifice பண்ணி new partnerக்கு கொடுக்குறாங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் இல்லையா? அந்த sacrificing பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால அவங்களோட ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து ஃபியூச்சரில் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். ஹென்ஸ் டு காம்பன்சேட் த சாக்ரிஃபைஸ் மேட் பை த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் குட்வில் ஆஃப் த ஃபர்ம் ஹேஸ் டு பி வேல்யூட் அண்ட் அட்ஜஸ்டட். ஸோ அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி இது வரைக்கும் ஏர்ன் பண்ண குட்விலுக்குன்னு ஒரு வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 50,000, 40,000, lakhs. அது கம்பெனியை பொறுத்து இந்த ரேட் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். வேல்யூ ஆஃப் குட்வில்ல வந்து ரெண்டு ஓல்டு பார்ட்னர்ஸும் அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் ஷேர் பண்ணி எடுத்துப்பாங்க. இன் அடிஷன் டு கேபிட்டல் த நியூ பார்ட்னர் மே கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் குட்வில். புதுசாக வர்ற பார்ட்னர் அவர் கேபிட்டலும் கொண்டு வருவார், கூடவே சம்டைம்ஸ் அவரோட குட்வில்லையும் சேர்த்து எடுத்துட்டு வராரு. This goodwill is distributed in the sacrificing ratio to the old partners who sacrifice. அப்ப இந்த புது பார்ட்னர் கொண்டு வர குட்வில்ல அவருக்கு ப்ராஃபிட் ரேஷியோக்கு யார் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்களோ, எந்த ரேஷியோல சாக்ரிஃபைஸ் பண்ணாங்களோ அந்த ரேஷியோல அவங்க வந்து இந்த புது பார்ட்னரோட குட்வில்ல வந்து ஷேர் பண்ணி அந்த ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்க கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது கொண்டு வர குட்வில் கம்பெனியோட குட்வில்லாவும் இருக்கலாம், இல்லை புது பார்ட்னர் கொண்டு வர குட்வில்லாவும் இருக்கலாம். அந்த ரெண்டையுமே ஓல்டு பார்ட்னர்ஸ் தான் அவங்க வந்து ஷேர் பண்ணி எடுத்துப்பாங்க. நியூ பார்ட்னருக்கு அந்த குட்வில்ல ஷேர் கிடையாது. அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் குட்வில். 4 type of adjustments நமக்கு சம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், when new partner brings cash towards goodwill. புதுசா வர பார்ட்னர் அவர் அந்த கேபிட்டலுக்குன்னு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கேஷ் கொண்டு வராரு, அதோட சேர்த்து குட்விலும் எடுத்துட்டு வராரு. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், when the new partner does not bring goodwill in cash or in kind. அடுத்தது என்னன்னா, நியூ பார்ட்னர் குட்வில் வந்து கேஷ் ஆர் இன் கைண்ட், ரெண்டு கேஷாவும் கொண்டு வரல, கைண்ட்னா அசட்ஸாவும் கொண்டு வரல. தேர்ட் மெத்தட், த நியூ பார்ட்னர் பிரிங்ஸ் ஒன்லி அ பார்ட் ஆஃப் த குட்வில் இன் கேஷ் ஆர் இன் கைண்ட். ஒரு பார்ட் ஆஃப் குட்வில் மட்டும் அவர் எடுத்துட்டு வர்றாரு, அது கேஷாவும் இருக்கலாம், இல்லைன்னா அசட்டாவும் இருக்கலாம். லாஸ்ட் ஒன், எக்ஸிஸ்டிங் குட்வில். பழைய குட்வில், ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்களோட அக்கௌண்ட்ல ஏற்கனவே குட்வில் ஒரு அமௌண்ட் வந்து அந்த கம்பெனி ஏர்ன் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் என்னது எக்ஸிஸ்டிங் குட்வில். இந்த 4 மெத்தட்லையும் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட், when நியூ பார்ட்னர் bring கேஷ் டுவர்ட்ஸ் குட்வில். ஸோ நியூ பார்ட்னர் வரும்போது குட்விலும் கொண்டு வராரு அப்படின்றப்ப அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இதுக்கு வந்து 3 type ஆஃப் ஜர்னல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், when the new partner brings cash towards goodwill in addition to the amount of capital. அவர் கேபிட்டலுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொண்டு வராரு, அதோடவே குட்விலும் சேர்த்து எடுத்துட்டு வராரு. இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ். எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ்னா யாரு? ஓல்டு பார்ட்னர்ஸ். இன் த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோல அந்த நியூ பார்ட்னர் கொண்டு வர குட்வில வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஜர்னல் என்ட்ரி, ஃபர்ஸ்ட் ஒன், for the goodwill brought in cash credited to old partners capital account. அவங்க கொண்டு வர குட்வில்ல ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. எந்த ரேஷியோல? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. சப்போஸ் கொஸ்டின்ல நமக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொடுக்கல அப்படின்னா ஓல்டு ரேஷியோலயே அதை வந்து ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். So cash or bank account debtor to old partners capital or current account. ஸோ கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் எப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும் அப்படின்னா
இந்த சம்ல கொஸ்டின்லயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் ஆர் ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்னா நம்ம கரண்ட் அக்கௌண்ட்னு போடணும். ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்னு மென்ஷன் பண்றோம். ஸோ ஜேர்னல் நம்பர் 1. நெக்ஸ்ட் ஒன், ஃபார் த குட்வில் brought in kind, அதாவது in the form of asset, கேஷாவும் கொண்டு வரலாம் ஆர் இன் கைண்ட்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ அசட்டாவும் அவங்க அந்த குட்வில்ல கொண்டு வராங்க. அப்போ அந்த ஓல்டு பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கிரெடிட் பண்ணணும். ஸோ ரெஸ்பெக்டிவ் அசட், எந்த டைப் ஆஃப் அசட்டை அவங்க இதை எடுத்துட்டு வராங்களோ அந்த அசட் அக்கௌண்ட் டெட்டார் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் இன் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஸோ அவங்க கொண்டு வர அமௌண்ட்டை வந்து இந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணி 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. தேர்ட் ஒன், ஃபார் withdrawal ஆஃப் கேஷ் received ஃபார் goodwill பை த ஓல்டு பார்ட்னர்ஸ். இப்போ ஓல்டு பார்ட்னர்ஸ் இந்த இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ஜேர்னலையும் அவங்க அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த அமௌண்ட் வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். ஸோ இதை வந்து அவங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதை வித்ட்ரா பண்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரின்னு பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரியை நம்ம ரிவர்ஸ்ல போடுறோம். ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு cash or bank account. Illustration 18, Amuda and Bhuvana are partners who share profit and losses in the ratio of 5:3. So இது வந்து old ratio. Chitra joins the firm on 1st January 2019 for 3/8 share of profit. New partner name Chitra, அவங்களோட share of profit என்ன 3/8. and brings in cash for her share of goodwill 8,000. அவங்க கொண்டு வர்ற கேபிட்டலோட சேர்த்து அடிஷ்னலா அவங்க குட்வில்லும் கொண்டு வந்திருக்காங்க. அதோட வேல்யூ என்ன 8,000. பாஸ் ஜேர்னல் என்ட்ரி ஃபார் அட்ஜஸ்டிங் குட்வில் அண்ட் அசம்ஷன் தட் ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஸோ ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் அப்படின்றனால அந்த சம்ல வந்து நம்ம வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் தான் மென்ஷன் பண்ணணும். ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல பிக்ஸ்டு கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபாலோட் த பார்ட்னர்ஸ் வித்ட்ரா த என்டையர் அமௌண்ட் ஆஃப் தியர் ஷேர் ஆஃப் குட்வில். ஸோ அவங்க குட்வில்லும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த குட்வில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் பார்ட்னர்ஸ் அந்த குட்வில் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம 2 ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி ஃபர்ஸ்ட் வரும். அவங்க கேஷா கொண்டு வந்திருக்கிறனால பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அமுதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் புவனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஜேர்னல், அந்த வித்ட்ரா பண்றதுக்கான ஜேர்னல் அமுதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், புவனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் போட்டு இந்த குட்வில்ல வந்து ஷேர் பண்ணி கொடுத்துரும். லிசன், இந்த சம்ல வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து அவங்க மென்ஷன் பண்ணல, ஓல்டு ரேஷியோ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓல்டு ரேஷியோ கொடுத்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னா இந்த ஓல்டு ரேஷியோவே நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோவும் எடுத்துக்கலாம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆல்சோ 5:3. ஸோ இந்த 5:3ல தான் இந்த 8,000 நம்ம வந்து ஷேர் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு அமுதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு போனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓல்டு ரேஷியோ 5:3, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ மென்ஷன் பண்ணாதால சாக்ரிஃபைசிங் ரேஷியோவும் சேம் 5:3. குட்வில் அமௌண்ட் 8,000. ஸோ 8,000 into 5/8 ஃபார் அமுதா அண்ட் புவனா, 8,000 into 3/8 ஃபார் புவனா, 1,000. Amuda 5,000 and Bhuvana 3,000. So bank account debtor 8,000. Amuda's capital account 5,000. Bhuvana's capital account 3,000. Cash brought for goodwill credited to Amuda and Bhuvana in sacrificing ratio. நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி அவங்க அந்த குட்வில்ல வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ அமுதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், புவனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் 8,000. தென் அமுதா கேபிட்டல் அக்கௌண்ட் 5,000. புவனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3,000.
amount withdrawn by the partners. கொஸ்டின்ல உங்களுக்கு டேட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டேட்டை வந்து நம்ம இதில் மென்ஷன் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அதை விட்டுடலாம். ஸோ இந்த சம்ல 2019 ஜனவரி 1 அப்படின்றதுனால ரெண்டு ஜர்னல் என்ட்ரிஸ்க்குமே 2019 ஜனவரி 1ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். Sum number 18. Aparna and Priya are partners who share profit and losses in the ratio of 3:2. Brinda joins the firm bar 1/5 share of profit and brings in cash for her share of goodwill rupees 10,000. So goodwill amount என்ன 10,000. Pass journal entry for adjusting goodwill on the assumption of fluctuating capital method. So நம்ம capital account தான் மென்ஷன் பண்ணோம். Followed and the partners withdraw the entire amount of their share of goodwill. So two journal entries prepare பண்ணணும். இந்த கொஸ்டினே sacrificing ratio மென்ஷன் பண்ணல. So old ratioவே நம்ம sacrificing ratioவா எடுத்துக்கலாம். Sum number 18. Old ratio 3:2. So sacrificing ratio also same 3:2. Goodwill amount 10,000. 10,000 into 3/5 and 10,000 into 2/5. 6,000 for Aparna and 4,000 for Priya. So journal entries: bank account debtor to Aparna's capital account to Priya's capital account. So bank account debtor 10,000, Aparna's capital account 6,000, Priya's capital account 4,000. Cash brought for goodwill credited to old partners in sacrificing ratio. Next journal withdraw பண்றதுக்கு Aparna's capital account debtor, Priya's capital account debtor to bank account. So bank account amount 10,000, Aparna's capital account 6,000 and Priya's capital account 4,000. Amount withdrawn by the partners. So இந்த கொஸ்டின்ல டேட் மென்ஷன் பண்ணதுனால நம்ம டேட் போட வேணாம். Illustration 19. Arun, Babu and Charles are partners sharing profit and losses equally. So 3 partners கொடுத்திருக்காங்க. So profit sharing ratio 1:1:1. They admit Durai into partnership for 1/4 share of in future profits. The goodwill of the firm is valued at 36,000. So goodwill of the firm is valued at 36,000. And the companyயோட goodwill வந்து எவ்வளவுன்றது வேல்யூ பண்ணிருக்காங்க 36,000. And Durai brought cash for his share of goodwill. இந்த 36,000ல துரையோட ஷேர் எவ்வளவோ அதை வந்து அவர் கேஷ் ஆட்டு கொடுத்துறாரு. The existing partners withdraw half of the amount of their share of goodwill. Pass necessary journal entries on the assumption that the fluctuating capital method is followed. So the capital method வந்து fluctuating கொடுத்திருக்காங்க. So first step old ratio 1:1:1. So sacrificing ratio also 1:1:1. Total amount of value of goodwill is 36,000. The 36,000ல துரையோட ஷேர் 36,000 into 1/4 போட்டா துரையோட ஷேர் வரும். அந்த துரையோட ஷேர் தான் ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், the existing partners withdraw half of the amount of their share of goodwill. So 36,000 into 1/4. Total value of goodwill 36,000. துரையோட ஷேர் வந்து 1/4. So 9,000. இந்த 9,000 goodwill தான் துரையோட ஷேர். இதை தான் பார்ட்னர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போறாங்க. So 9,000 into 1/3. 3,000. So 3 partnersக்குமே sacrificing ratio 1:1:1 அப்படின்றதுனால சேம் 3,000 தான் 3 partnersக்கும் வரும்.
ஸோ இந்த 9,000ல பாதி அமௌண்ட் தான் அவங்க வந்து வித்ட்ரா பண்றாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் அருணோட ஷேர் வந்து 3,000 அப்படின்றப்ப அவர் வித்ட்ரா பண்ற அமௌண்ட் வந்து 3,000ல ஹாஃப். ஸோ எவ்வளோ வரும்? 1,500. ஸோ ஃபர்ஸ்ட் ஜேர்னல் எல்லாமே நம்ம அமௌண்ட் 3,000 போட்டுருவோம் பார்ட்னர்ஸ்க்கு. ஜேர்னல் நம்பர் 2க்கு வந்து 1,500 மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 19 சொல்யூஷன். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 9,000. To Arun's capital account 3,000. Babu's capital account 3,000 and Charles capital account 3,000. Cash brought for goodwill credited to old partners capital account in sacrificing ratio. Next journal withdraw account Arun's capital account debtor, Babu's capital account debtor, Charles capital account debtor to bank account. Amount in the half of the amount. So 9,000ல half அப்படின்றப்ப நமக்கு எவ்வளவு வரும்? 4,500. So 3,000 half divide பண்ணீங்கன்னா 1,500, 1,500 and 1,500. Cash withdrawn by the partners. Sum number 19. Deepak, Senthil and Santosh are partners sharing profit and losses equally. They admit Gerald into partnership 1/3 share in the future profit. The goodwill of the firm is valued at 45,000 and Gerald brought cash for his share of goodwill. The existing partners withdraw half of the amount of their share of goodwill. Pass necessary journal entries for adjusting goodwill on the assumption of fluctuating capital method is followed. So calculation. Profit and losses equally. Show old ratio 1:1:1. Sacrificing ratio also 1:1:1. Total value of goodwill 45,000. Gerald share 1/3. So into 1/3. 15,000. So 15,000 divided into 3 partners. 1/3. 5,000. So 3 partners kume 5,000 da varum. Sum number 19. Bank account debtor 15,000. To Deepak's capital account 5,000. Senthil capital account 5,000. Santosh capital account 5,000. Cash brought for goodwill credited to old partners capital account in sacrificing ratio. Next one withdraw amount, half of the amount only they withdraw. So 15,000 half அப்படின்றப்ப to bank account 7,500. Then partners capital account 2,500. அந்த 5,000 அப்படியே half divide பண்ணி 2,500, 2,500, 2,500 மென்ஷன் பண்றோம். Cash withdrawn by the partners. Illustration 20. Vasu and Devi are partners sharing profit and losses in the ratio of 3:2. They admit Nila into partnership firm for 1/4 share of profit. Nila pays cash ₹3,000 towards her share of goodwill. So goodwill value 3,000. The new ratio is 3:3:2. So இந்த சம்ல உங்களுக்கு old ratioவும் கொடுத்திருக்காங்க, new ratioவும் கொடுத்திருக்காங்க. Pass necessary journal entry on the assumption that fix the capital system. So capital account பதிலா நம்ம என்ன பண்ணணும்? Current account is followed. So sacrificing, first step calculate the sacrificing ratio. Next prepare only one journal. Calculation of sacrificing ratio. Sacrificing ratio equal to old share minus new share. Old ratio 3:2. So old share 3/5, 2/5. New ratio 3:3:2. So new share 3 plus 3 plus 2, 8. 3/8 and 2/8. So formula old share minus new share. Old share
3 by 5 minus new share 3 by 8. Next one 2 by 5 minus 3 by 8. So denominators convert பண்ணிக்கிறோம் into 8 into 5. (24) minus 15 by 40. 16 minus 15 by 40. 9 by 40 is to 1 by 40. So sacrificing ratio 9 is to 1. So partners the goodwill amount 3000 9 is to 1 அப்படிங்கிற ரேஷியோல நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம். Goodwill amount 3000, sacrificing ratio 9 is to 1. So 3000 into 9 by 10, then 3000 into 1 by 10. 2700 and 300. Journal entry, bank account debtor 3000. Vasu's current account 2700. The fixed capital account அப்படினால current account mention பண்றோம். To Devi's current account 300. Only one journal. Cash brought for goodwill credited to old partners capital account in sacrificing ratio. Sum number 20. Malathi and Shobana are partners sharing profit and losses in the ratio of 5:4. Old ratio. They admit Jayashree into partnership for 1/3 share of profit. Jayashree pays cash ₹6,000 towards her share of goodwill. The new ratio is 3:2:1. Pass necessary journal entry for adjusting goodwill on the assumption that the fixed capital method is followed. So first step, calculate the sacrificing ratio. Old ratio 5:4. Old share 5 by 9, 4 by 9. New ratio 3:2:1. So new share 3 by 6, 2 by 6, 1 by 6. Sacrificing share, old share minus new share. 5 by 9 minus 3 by 6. Next one 4 by 9 minus 2 by 6. So denominators equal 18 is the common number into 2. 9 into 2. 6 3s are 18. So 3 into 2 into 3. 10 minus 9 by 18. 8 minus 6 by 18. 1 by 18 is to 2 by 18. So sacrificing ratio 1:2. Sacrificing ratio 1:2. So goodwill amount 6,000. 6,000 into 1 by 3. 6,000 into 2 by 3. 2,000. So Malathi amount 2,000. Shobana 4,000. Journal entry, bank account debtor 6,000. To Malathi's capital account 2,000. To Shobana's capital account 4,000. Cash brought for goodwill credited to old partners capital account in sacrificing ratio. Thank you, students.